வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். ஞானக்களஞ்சியம் கவி எண் 1517. தொண்டில் உயர்வு தாழ்வு வேண்டாம் என்ற தலைப்பில் குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். அருள் துறையில் சச்சங்கம் நடைபெறுவதென்றால் அவரவர்கள் இயன்றவரை தொண்டாற்ற வேண்டும். பொருளுடையோர் பொருள் தரலாம் அவர் விரும்பும் அளவில். பொது சொத்தே அருள் நாட்டம் கொண்டவர்க்கெல்லாம். அருள் மனதால் ஒருவர் பிறரை அடக்கி ஆளும் ஏற்றத்தாழ்வு எதுவும் சச்சங்கம் ஒவ்வா. உருள் உலகில் உருண்ட சங்கம் ஆயிரம் ஆயிரம். உட்பகையால் உண்மை கண்டு நல்லவை செய்வோம். வாழ்க வளமுடன். தொண்டில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை குரு அவர்கள் 6/11/1987 1517வது கவியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அருட்துறையில் சச்சங்கத்தில் நடைபெறும் அந்த சச்சங்கத்தை அவரவர்கள் இயன்றவரை தொண்டு புரியலாம் என்று கூறி, பொருளுடையோர் பொருள் அவரவர்கள் விருப்பப்படி அவர்கள் விரும்ப அளவிற்கு கொடுத்தால் போதும் என்பதை கூறி, பொது சொத்துதான் அருள் நாட்டம் கொண்டவர்க்கெல்லாம். அந்த பொது சொத்தாக அந்த அருள் நாட்டம் கொண்டவர்கள் கொடுக்கும் அவை பொது சொத்தாகத்தான் மாறுகிறது. அவ்வாறு மாறுவதை அருள் மனதால் ஒருவரை பிறர் அடக்கி ஆளும் தன்மை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்பது அந்த சச்சங்கத்திற்கு ஒவ்வாது என்பதை கூறுகிறார். அனைவரும் ஒத்தும் உதவியமாக போக வேண்டும். அனைவரும் அந்த அருட்தொண்டை பகிர்ந்து கொண்டு பணியாற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி அரவணைத்துச் செல்வதாக சச்சங்கத்தை அழைத்துச் செல்வதுதான் சிறப்பு என்று கூறுகிறார். உருள் உலகில் இவ்வாறு இல்லாமல் போன அந்த நிலை வந்த சங்கங்கள், உருண்ட சங்கங்கள் ஆயிரம் ஆயிரம் என்று கூறுகிறார். இவ்வாறு ஒத்தும் உதவியும் பரஸ்பரம் அனைவரையும் அரவணைத்து செல்லாமலும் அன்பு பாராட்டமலும் அடக்கியாளும் தன்மைக்கு போன அந்த சங்கங்கள் இந்த உருள் உலகில் என்று கூறுகிறார். தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும் இந்த உலகில் வாழும் அத்தனை சங்கங்களும் உருண்ட நிலை ஆயிரம் ஆயிரம் என்று கூறுகிறார். அவ்வாறு செல்லாமல் நாம் ஏற்றத்தாழ்வு பாராமல் அனைவரையும் அரவணைத்து செல்வதாக இருப்பதுதான் சிறப்பு. அவ்வாறு இல்லாமல் இருப்பது சங்கங்களுக்கு ஒத்து வராது என்பதை கூறுகிறார். உட்பகையால் உண்மை கண்டு. எவ்வளவு பகை நமக்கு இருந்தாலும் வெளியிலே சச்சங்கம் என்று வரும்போது அனைவரும் ஒன்றுதான் என்பதை கருத்தில் கொண்டு குடும்பமாக ஒத்தும் உதவியுமாக அன்பு பாராட்டி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு இந்த தொண்டு மனப்பான்மையை நாம் செய்வதுதான் சிறப்பு. பாராபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். பகை பாராட்டுவதற்கு இது இடமில்லை என்பதை உட்பகையால் என்று கூறுகிறார். உட்பகையால் யாரும் செயல்பாட்டுக்கு இந்த சச்சங்கங்களில் ஈடுபடக்கூடாது. அது தனிப்பட்ட விஷயம். அது இங்கே இருப்பதற்கு சாத்தியம் இருக்கக்கூடாது என்பதை கூறி, இந்த தொண்டு என்று வரும்போது உயர்வு தாழ்வு வேண்டாம் என்பதை கூறி, பாராபட்சம், உறவினர்களை பாராட்டுவது, நண்பர்களை அரவணைத்துக் கொள்வது, மற்றவர்களை வெறுப்பது, இந்த உட்பகை கொள்வது, இதெல்லாம் இந்த சங்கங்களில் இருந்தால், அவ்வாறு இருந்த சங்கங்கள்
இருக்கும் இடம் தெரியாமல் இந்த பூ உலகில், இந்த உருள் உலகில் உருண்டு போய் இருக்கின்றன ஆயிரம் ஆயிரம் சச்சங்கங்கள். இதை மனதில் கொண்டு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நட்பு வட்டம் விரிந்து செல்வதாக, அனைவரும் நட்பு பாராட்டி ஒருங்கிணைந்து செய்வதாக நாம் செல்ல வேண்டும் என்று கூறும் குருவினுடைய தொண்டில் உயர்வு தாழ்வு வேண்டாம் என்ற கவியை ஒவ்வொருவரும் நாம் மனதில் இருத்தி இந்த தொண்டை அருட்பணியாக, மகான் பணியாக, மகேசன் பணியாக கைக்கொள்ள வேண்டும். குரு உலக அமைதிக்கு ஏற்படுத்திய இந்த சச்சங்கத்தை நாம் பகிஷ்கரிக்காமல் பாராட்டுக்குரியதாக மாற்றி அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் சிறப்பான தொண்டு. இதுதான் முதன்மை இடம் வகுக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அவ்வாறு செல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதை இக்கவியில் மகரிஷி அவர்கள் உறுதியும் நமக்கு ஏற்படும் வகையில் தொண்டு மனப்பான்மை ஒவ்வொருவர் உள்ளும் வருவதாகவும், அனைவரும் அனைத்தையும் ஏற்று அரவணைத்து சென்று அன்பு பாராட்டி நட்பு வட்டத்தை விரித்து கொள்ளுங்கள். நலமுடன் இருக்கும் சங்கம் தொண்டு மனப்பான்மையில் உயர்வு தாழ்வை காட்டாதீர்கள் என்று கூறும் இக்கவியை நாம் சிந்திக்கலாம். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.